வணக்கங்க. அன்றைக்கி நம்ம தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் ஆன்சர் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 30/3/2020ங்க. 2026 30 மார்ச் 2026. ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து முன்னறிவிப்பு இல்லாத இதுக்கு ஹிண்ட் இருக்கணும். ஒன்று மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். உமிழ்நீர்னால் வாயில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பியை தான் சொல்லுவோம் உமிழ்நீர். இதுக்கு எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 எழுத்து. இதை எச்சில்னு சொல்லலாம். எச்சில் அப்படின்னா வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீர். இது ஒரு நாளைக்கு 1லேருந்து 1.5 லிட்டர் சுரக்குங்க. நம்ம நாக்கு ஒரு தடவை காயாமல், அதாவது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சுரக்கக்கூடிய சுரக்கு. 6 இடமிருந்து வலம் என்ன? புழல் திகார் என்றதும் நினைவு கூடியது. புழல்னாலும் ஜெயில் தான், திகார்னாலும் ஜெயில் தான். ஜெயிலுக்கு இங்கே சீல ஆரம்பிக்கு, தமிழில் சிறை அப்படின்னா ஜெயில். சரிங்க, இங்கே ஆரம்பிச்சிருக்கு. வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 2வது மேலேருந்து கீழே என்னது? கோவாவின் தலைநகர். கோவாவுடைய கேபிட்டல் என்னென்னா பனாஜி தாங்க. பதில் என்ன? பனாஜி. பனாஜி. ஓகே, இப்போமாவது இடமிருந்து வலமாவதுன்னு பார்ப்போம். முன்னறிவிப்பு இல்லாத அப்படின்னா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் நடக்குது. அப்படின்னா திடீர்னு திட்டமிடப்படாதன்னு சொல்ல முடியாது, திடீர்னு சொல்ல முடியாது, தற்செயலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்துருக்குது. சடுதியானன்னு சொல்ல முடியாது. எதிர்பாராமன்னு சொல்லலாம். எதிர்பாராதன்னு இங்கே பா வந்துக்குதுங்க. இங்கே பா வேணும். ஸோ இது மட்டும் பானாஜி அப்படின்னு நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதிர்பாராத அப்படின்னு தான் வரும். அன்எக்ஸ்பெக்டட். எதிர்பார்க்காம, எதிர்பாராத. என்னது? அன்எக்ஸ்பெக்டட். சரிங்களா? எதிர்பாராதன்னு சொல்கிறது தான் கரெக்டான வார்த்தைனா. இங்கே பானாஜின்னு வரும். பனாஜி தான் வருங்க, பானாஜின்னு வருதுங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 7 இடமிருந்து வலம் என்ன? ஜிமிக்கி என்பதற்குள் ஒரு பின்னணி பாடகி. மீயை கட் பண்ணிங்க. இது ஜிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிக்கி அப்படின்னா எந்த பாடகி அப்படின்னா, நம்ம பழைய காலத்தில் அவங்க ஃபுல் நேம் என்னென்னா கஜபதி நாயுடு கிருஷ்ணவேணின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. நம்ம பழைய சரோஜாதேவி, சாவித்ரி நடிகைக்கெலாம் பாட்டுக்கு அவங்க வாய்ஸ் தான் இருக்குங்க. சரிங்களா? 1940 to 60 டைமிங்கில் கிட்டத்தட்ட 10,000 பாட்டுக்கு மேலே படிச்சிருக்காங்க 3 லாங்குவேஜஸில், தமிழ், தெலுங்கு. ஓகே, 8 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் வெட்டன மர. இது அவையா லைன்ஸுங்க. கிட்டாதாயின் வெட்டன மர. பதில் என்ன? கிட்டா தாயின் வெட்டன மர. கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னா அவையார் கொன்றை வேந்தனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத இலக்கு, ஆசை, ரிலேஷன்லாம் ஒரேடியாக தூவ வெட்டி விட்ட மாதிரி மறந்தது. தேவையில்லாததெல்லாம் கையில் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 11 இடமிருந்து வலம் என்ன? சிஆர்டி வளர்த்த மகன் எதிராக செயல்பட்டால் அவன் அதை வளர்ந்த டேஷ் மார்பில் பாய்ந்தது போல் சொல்லுவாங்க. தானே வளர்த்த கடா மார்பில், நம்ம மார்பில் பாய்ந்தது போல். வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல். சரிங்க, இந்த சைடு என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? 3 மேலேருந்து கீழே இதில் முடியுதுங்க. டேஷ் தேர் அழகு. எந்த தேர் அழகு தேர்னு வர்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டால்
நம்ம திருவாரூர் தாங்க. திருவாரூர் தேர் ஆசியாலே பெரிய தேர். ஓகேங்களா? திருவாரூர் தியாகராஜசாமி கோயிலில் உள்ள தேர் தான் ஆசியாவிலே உள்ள பெரிய தேர். திருவிழா டைமில் வந்து இதனுடைய தேரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 96 அடியாம், 450 டன்னு. அதில் ரொம்ப அழகாக மரசிற்பம் அது இதுன்னு வேலைப்பாடு சிலிப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த தேரை இழுத்துட்டு வர்றதே அவ்வளோ அழகுங்க. அந்த தேரை நிப்பாட்டுறதுக்கு ஹைட்ராலிக்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆசியாவிலே பெரிய தேருங்க. 5 இடம் வந்து வளம் என்ன. இந்திய அமைச்சராக உள்ள தமிழர், இந்திய அமைச்சராக உள்ள தமிழரில் 3 அமைச்சர் இப்போ இருக்காங்க. யாரில்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, என்னென்னா ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஆனால் 2வது இடத்துல ட்ரூ வந்துருக்குங்க. ஜெய்சங்கர் அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கார், ஜெய்சங்கர் வராது. எல் முருகன் இருக்கார், மத்திய இணை அமைச்சராக இருக்கார். ட்ரூ இருக்கனால முருகன்னு சொல்லலாம். எல் முருகன். சரிங்களா? சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன. கைத்துப்பாக்கி. கைத்துப்பாக்கின்னா என்னென்னு சொல்லுவோன்னா ஆங்கிலத்தில் 4 பிஸ்டல் ரிவால்வர்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இங்கே எழுத முடியாது, அதனால் கன் மட்டும் எழுதுறேன். ஓகே சரிங்க. 11 மேலேருந்து கீழே. இது தினமலரில் அடிக்கடி பார்க்கலாங்க. கால் புள்ளி, புள்ளி வச்சுக்கோங்க, புள்ளிக்கு ஒரு கால் போடுங்க, இப்படி ஒரு கால் போடுங்க. இதை வந்து கமா சிம்பல்னு சொல்லுவோம், கமா. சரிங்க. 12 இடம் வந்து வளம் என்னன்னு பார்ப்போம். மாதான் முடிஞ்சிருக்குங்க. இந்திய தாய், இந்தியாவுடைய தாய் அப்படின்னு சொன்னால் பாரத மாதா தான் சொல்லுவோம். இந்தியாவுடைய தாய் அப்படின்னா பாரத் மாதா, பாரத மாதா. சரி, அப்போ 9 மேலேருந்து கீழே என்னன்னு வருதுன்னு பார்த்தலாமா? அகராதியை அக்காலத்தில் இப்படியும் குறிப்பிட உண்டு. அகராதின்னா அகம் ப்ளஸ் ஆதி. அக வரிசையில் முதல்லேருந்து எழுதுறது அக வரிசை, அகம் ப்ளஸ் ஆதி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக முதலின்னு சொல்லலாம். 9 மேலேருந்து கீழே அக முதலின்னு சொல்கிறது இதுக்குள்ளே கரெக்டாக உள்ள வேடாக இருக்கும். அக வரிசையில் முதல்ல வந்து எழுது அக முதலி, முதலில் வந்து அங்கே ஆதின்னா ஆதினாலும் முதல்ல வந்து. ஓகேங்க சரிங்களா? ஸோ இப்போ 16 இடம் வந்து வளம் என்ன. 10 லட்சம். 10 லட்சத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மில்லியன்னு சொல்லுவோம். 100 லட்சம் தான் 1 கோடி. வெளிநாட்டு கணக்கில் எல்லாம் 10 லட்சம்னா 1 மில்லியன். ஸோ மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ 1 கோடின்னா 10 மில்லியனுங்க. ஸோ 13 மேலேருந்து கீழே என்ன. தமிழகத்தில் பெரும் வசூல் செய்த ஆராதனா ஹிந்தி திரைப்படத்தின் நாயகி டேஷ் தாகூர். ஷர்மிளா தாகூர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஷர்மிளா தாகூர். ஷர்மிளா தாகூர். ஐ திங்க் இந்த படம் வந்து எப்போ வந்ததாகும், 1969 வந்ததாகும். இது 17 ஃபிலிம் அவார்டில் அவார்டு வாங்கின படங்க. இந்த படம் தமிழ்லேயும் எடுத்துக்காங்க. 1974 சிவகாமியின் செல்வன் வந்துருக்கு. சரி, 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? இளம் பெண் உள்ள ராசி. இளம் பெண் இருக்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு சொல்லுவோம்? கன்னி ராசிங்க. ஸோ கன்னி ராசி. ஸோ 15 இடம் வந்து வளம் பாருங்க. ஆல்ரெடி கண்ணுன்னு வந்துக்குது. என்னன்னு பார்க்கலாமா? தாய் பசு டேஷ் குட்டியை ஆசையுடன் நக்கி கொடுத்தது. தாய் பசு அந்த பசுவோட கண்ணுக்குட்டி, மாடோட குட்டியை வந்து கன்று குட்டின்னு சொல்லுவோம். கன்று அடுத்த வார்த்தை குட்டி வந்ததுனால கன்று இக்குட்டியை நக்கி கொடுத்தது. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன.
14 கோயில் ட்ரஸ்டிக்கான சொல். ட்ரஸ்ட் இல்லைங்க, ட்ரஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ரஸ்டி அப்படின்னா நம்ம கோயில்னால் அலங்காவல சொல்லுவோம். அலங்காவலுக்கு அடுத்த பதில், அலங்காவலுக்கு வேலை செய்ய முடியாத டைமில் வந்து அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆள் இருக்காது. அந்த ஆளுக்கு நேம் என்னென்னா தக்கார். இருங்க, தக்கார் அப்படின்னா யாருன்னா பரம்பரை அலங்காவில் வந்து பதவி பணியை வந்து நிறைய செய்கிறதுக்கு வந்து இவர் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் முடியாத டைமில் இவர் வந்து வேலை செய்வார். தக்கார் அவரோட ஆல்டர்னேட், அலங்காவலருக்கு ஆல்டர்னேட்டில் உள்ளவர், கவர்மெண்டில் பதவியில் உள்ளவர் தக்கார். இது கவர்மெண்ட் ரூல் 1959 இந்த கோயில் நிர்வாகத்துக்குள்ளே இந்து சமய அறநிலைக்குள்ளது ரூல்ஸில் உள்ளதுங்க. 18 இடமிருந்து வளமின. அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆங்கிலத்தில் சர்ஜன் தான் சொல்லுவோம். சர்ஜன்னா ஆங்கிலத்தில் சொன்னோம்னா தமிழில் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணுறவர். 17 மேலேருந்து கீழே. டேஷ் வினை தன்னை சுடும். நம்ம தப்பு செஞ்சால் நம்மளை தான் சுடுங்க. தன் வினை தன்னை சுடும். சரி, இன்னும் மேலே முடிக்காமன்னு இருக்குது. 14 இடமிருந்து வளம் என்ன கொடுத்த. இதுக்கு ஏதாவது ஹிண்ட்டுக்கு தான் பார்ப்போமா? 10 மேலேருந்து கீழே என்னது? படிக்காதவன். 2வது எழுத்து இல்லு. இல்லு வந்துக்கனால கல்லாதவன்னு சொல்லலாமா? கல்லாத. படிக்காத என்னதுக்கு நம்ம கல்லாதன்னு முடிச்சுக்கோம். படிக்காதவன்னு முடிச்சிருந்தாங்கன்னா கல்லாதவன்னு சொல்லியிருக்கலாம். 14 இடமிருந்து வளம்பாங்க. கொடுத்த. நீ என்னத்தை கொடுத்த? நீ என்னத்தை தந்த? ஸோ தந்த, இந்த பேச்சு வழக்கில் உள்ள சொல். ஸோ இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால், தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. எனக்கு இந்த ஒன்று மட்டும் பானாஜி தான் வரும், ஆனால் இங்கே பானாஜின்னு போட்டால் மட்டும்தான் ஆன்சர் சால்வ் ஆகுது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.